शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजां प्रसन्नवदनं जागे सर्वविघ्नोपशान्तये. விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமரையும் இலக்குவரையும் அழைத்து கொண்டு மிதிரை நோக்கி காட்டு வழியே பயணப்பட்டார். அப்போது வழியில் ஒரு பெரிய கல் இருக்க கண்டு முன்னால் நடந்து சென்றார். பின்னால் வந்த ராமபிரானின் பாத தூளிப்பட்டு அக்கல்லானது திருமகளை ஒத்த அழகுடன் தோன்றி ஸ்ரீ ராமபிரானை வணங்கி துதித்து அவருடைய நாமத்தை ஜபித்து கொண்டு நின்றார். அவள் கல்லாக இருந்து பெண்ணாக மாறியதை கண்ட ராமச்சந்திரமூர்த்தியும் விஸ்வாமித்திரரை பார்த்து இப்பெண் யார் என்று வினவ, அவரும் தன்னுடைய கணவனின் சாபத்தால் இக்கெதி அடைந்தார். கௌதமருடைய மனைவி தர்மபத்தினி ஆவார். பிறகு அது முதல் இன்று வரை உன் நாமத்தை ஜபித்து கொண்டிருந்ததால் இன்று உன்னால் அவளுக்கு விமோசனம் கிடைத்தது. இந்நிகழ்வு ஒன்றே நமக்கு போதும். திருவடி பெருமைகளை உணர்ந்து கொள்ள. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் அன்று முதல் இன்று வரை தன் நாமத்தை நெஞ்சில் நிறுத்தி தன் மீது அன்பு செலுத்தியதால் தாய்க்கு மேலாக அவளை மதித்து அவளுடைய கணவருடன் சேர்ப்பித்தார். இது அடுத்து கங்கையை கடக்க வனவாசத்தின் போது கங்கையை கடக்க வந்தபோது புகனுடைய பக்தியை கண்டு மெச்சி அவனுக்கு சோதரனாகும் பாக்கியத்தை தந்தருளினார். அடுத்து வாமன அவதாரத்தில் முன்பு எடுத்த வாமன அவதாரத்தில் ராமச்சந்திரமூர்த்தியானவர் மகாபலி சக்கரவர்த்தியின் சிரசில் தன் பாதத்தை பதித்து அவருக்கும் நற்கதி அளித்தார். திருவடி பெருமை என்றவுடன் நாம் அஞ்சனை மைந்தனை, அதாவது மாருதியை நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. மற்ற தெய்வங்கள் அனைவரும் நமக்கு அருள் புரியும் கோலத்தில் தான் காட்சி தருவார்கள். ஆஞ்சநேயரோ எங்கு ராமாயணம் படிக்கப்படுகிறதோ, எங்கு ராமநாமம் ஜெபிக்கப்படுகிறதோ, எங்கு ராம பஜனை நடக்கிறதோ, எங்கு தனி ஒருவர் ராமநாமம் ஜெபித்து கொண்டிருந்தாலோ நம்முடன் சேர்ந்து அவரும் பக்தி செய்து தொழுது கொண்டு நம் கூடவே இருப்பார். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பிரை போலும் நீற்றனை மகன்றனை ஞான கொழிதனை கொந்தையில் வைத்தடி போற்றுகின்றோமே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அணுகு கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டா வெளிய வெளியதாக்கும் வீரன் கமலை நோக்கும் நேடிய அரக்கர் சென்னி ஈடுபட்டு அடிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோருக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீராமனின் பாதம் பணிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை இறைந்து நிற்கின்றேன். வணக்கம்.